வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட், அதாவது எல்சியை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் எல்சிஎம் இதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் இஸ் a systematic method for evaluating the environmental impacts associated with all stages of product life from raw material extraction through production, use and disposal. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துப்போம். அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் வேணும். அப்புறமா ப்ரொடக்ஷனுக்கு நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுவோம், அப்புறம் யூஸ் பண்ணுவோம், அதை டிஸ்போசல் பண்ணுவோம். ஸோ வேஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜிலும் இந்த ரா மெட்டீரியலும் சரி, இந்த ப்ரொடக்ஷன் சைட்லையும் சரி, அதை யூஸ் பண்ணும்போதும் சரி, டிஸ்போசல் பண்ணும்போதும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் இருக்கும். அந்த லைஃப் சைக்கிளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட்டை நம்ம டீல் பண்ணுறோம் மெத்தட். ஓகேங்களா. நெக்ஸ்ட், மெயின் ஆப்ஜெக்டிவ். The main objective of an LCA is to understand and reduce the overall environmental footprint of products and services. இப்போ environmental footprintனால் என்னது? கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட்டு அதோடைய கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை தள்ளும். எல்லா உலகத்தில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே கண்டிப்பாக அது ஹீட்னு ஒன்று இருக்கும், அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ்னு கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே எவ்வளவு என்விரான்மெண்டல் ஃபுட் பிரிண்ட் அடங்கியிருக்குன்னு நம்ம அதை அக்சஸ் பண்ணுறதுக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இந்த எல்சிஏ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நெக்ஸ்ட், கோல் அண்டு ஸ்கோப். என்ன கோல் பார்க்கலாம். டிஃபைன் த பர்பஸ் ஆஃப் த ஸ்டடி, த இன்டெண்டட் ஆடியன்ஸ் அண்ட் ஹவு த ரிசல்ட் வில் பி யூஸ்ட். ஸோ நம்ம ஒரு பர்பஸ்க்காக தான் இதை படிக்கிறோம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இது சேரணும் இது, அப்புறம் ரிசல்ட் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த அசஸ்மெண்ட் எல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டா தான் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதெல்லாமே நம்ம ஸ்டெப்ஸாக ஃபாலோ பண்ணுவோம். ஸ்கோப். எஸ்டாப்ளிஷ் த பவுண்ட்ரிஸ் அண்ட் லெவல் ஆஃப் டீட்டெயில் ஆஃப் த ஸ்டடி. திஸ் இன்க்ளூட் டிஃபைனிங் த ஃபங்க்ஷனல் யூனிட். எக்ஸாம்பிள், 1 kilogram of product. System boundaries, which process are included under assumptions. ஸோ ஒரு டேட்டா மாதிரி ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்து உங்களுக்கு அந்த வந்து எவ்வளோ பவுண்ட்ரிஸ் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ லெவல்ஸ் இருக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஓகேங்களா. அந்த இம்பேக்ட் ஆகாமல் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இருக்கிறதுக்கு இது ஒரு லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் மாதிரி தான். ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கொண்டு போகிறாங்கன்னா அதுக்குள்ளே அந்த ரா மெட்டீரியல்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ், யூஸ் இதெல்லாம் கொண்டு போகிறாங்க, டிஸ்போசல் வேஸ்ட் கொண்டு போகிறாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்கும், அதை பற்றி ஸ்டடி பண்ணணும். அதான் ஸ்கோப்பிங்கு. அதை ஸ்டடி பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எந்த அளவுக்கு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஏற்படுதுன்னு. இன்வென்ட்ரி அனலைசிஸ், டேட்டா கலெக்ஷன், ப்ராசஸ் மாடலிங். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. கேதர் டேட்டா ஆன் all relevant input and output for each stage of product life cycle. ஒரு ப்ராடக்டோட லைஃப் சைக்கிளில் அந்த ப்ராடக்ட் எப்போ உற்பத்தி பண்ணலாம், அதுக்கப்புறமா அதை எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரித்து எடுக்கலாம், அதில் எப்படி வேஸ்ட்லாம் டிஸ்போஸ் பண்ணலான்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜில் இருக்கிற அந்த டேட்டாஸ்லாம் கேதர் பண்ணணும். அதில் என்னென்ன டேட்டாஸ் எடுப்போம்னா ரா மெட்டீரியல்ஸ் டேட்டா, எனர்ஜி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ எமிஷன் பண்ணியிருக்கு, எவ்வளோ வேஸ்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டலில் எவ்வளவு ரேடியேஷன்ஸை ரிலீசஸ் பண்ணியிருக்கு, இது எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், ப்ராசஸ் மாடலிங். கலெக்ட் பண்ண டேட்டாவை எடுத்து மாடல் த ப்ராடக்ட் சிஸ்டம் டு குவான்டிஃபை த ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் எனர்ஜி. நமக்கு எடுக்கிற அந்த மெட்டீரியல்ஸும் எனர்ஜியும் அதோட ஃப்ளோ கிராஃப் மாதிரி வரைவோம். திஸ் ஆஃபன் இன்வால்வ்ஸ் கிரியேட்டிங் எ ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஆல் ப்ராசஸ் ஃப்ரம் கிரேடல் டு கிரேவ். அதாவது ரா மெட்டீரியல் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி டிஸ்போசல் வரைக்கும் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியில் உருவாக்குற ப்ராடக்ட்டுக்கான சார்ட்டை வரையும் இந்த எல்சிஏல. அப்படி வரைகிறதுனால நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட், இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன். அசைன் த இன்வென்ட்ரி டேட்டா டு வேரியஸ் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் கேட்டகரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், குளோபல் வார்மிங், பொட்டென்ஷியல், அசிடிஃபிகேஷன், யூட்ரோஃபிகேஷன், ஹியூமன் டாக்ஸிசிட்டி. இப்போ ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க, அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியில் போச்சுன்னா அது குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியலில் போய் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆசிட் ரெயின் வருது, அசிடிஃபிகேஷன் அப்படின்னா அது தண்ணி கூட ஏதாவது நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸோ இல்லைனா வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் உருவாக்குற அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸோ தண்ணி கூட மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா
சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இந்த மாதிரி ஒரு அசிடிக் காம்பவுண்ட்ஸை உருவாக்கி கொடுத்துரும் இண்டஸ்ட்ரி மூலயமா. ஸோ அப்படி நடக்கலாம். யூட்ரோஃபிகேஷன், ஓகேங்களா. ஸோ அதிகமான நியூட்ரிஷன்ஸ் ஏற்பட்டுரும், ஸோ சில கெமிக்கல்ஸ்னால. அப்புறம் ஹியூமன் டாக்ஸிசிட்டி, இது எல்லாமே நம்ம வந்து அசஸ் பண்ணணும். கேரக்டரைசேஷன், குவான்டிஃபை த contribution of each input and output to the impact categories using equivalence factors. ஸோ ஈக்விவேலன்ஸ் ஃபேக்டர்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து குவான்டிஃபை பண்ணணும் எல்லாம் எத்தனை குவான்டிட்டி இருக்குன்னு. எக்ஸாம்பிள், கன்வெர்ட்டிங் எமிஷன்ஸ் டு கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலன்ஸ் ஃபார் குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல். இப்போ ஒரு மனுஷன் பைக் எடுத்து அதில் ஃபியூவல் போட்டு இன்ஜின் மூலிமா அது பேர்ன் ஆகுது. அந்த பேர்னிங்கில் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பண்ணியிருக்கிறோ அந்த ஈக்குவல் நம்ம வந்து அதை கார்பன் ஃபுட் பிரிண்ட்டுக்கு எடுத்துப்போம், ஓகேங்களா. அதே மாதிரி தான் இங்கேயும் ஈக்குவலன்ஸ். ஸோ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் மாதிரியே மற்ற கேஸஸும் இருக்கும், அதுவும் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் இம்பேக்டை உருவாக்கும். ஸோ மனுஷங்களோட ஆக்டிவிட்டீஸ் தான் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸும் ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ அதை நம்ம வந்து கேட்டரைஸ் பண்ணி அதை ஸ்டடி பண்ணணும். நெக்ஸ்ட், இன்டர்பிரிட்டேஷன். ஒரு கிராஃப் மாதிரி கொண்டு வரணும், ஒரு டயக்ராம். என்ன இன்டர்பிரேட் பண்ண லாஸ்ட்டில் ஃபைனல் அனலைசிஸ். இன்டர்பிரேட் த ரிசல்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த கோல் அண்ட் ஸ்கோப் ஆஃப் த ஸ்டடி. ஐடென்டிஃபை சிக்னிஃபிகண்ட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட்ஸ் அண்ட் பொட்டென்ஷியல் ஏரியாஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த டயக்ராம்லாம் வரைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு முடிவுக்கு வராங்க, அனலைஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட், கன்க்ளூஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன். இதெல்லாம் வந்து இந்த ஸ்டெப்ஸ், இந்த லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி ஸ்கோப் எழுதணும், கோல் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுத்துட்டே வரணும், இம்பேக்ட் அசஸ் பண்ணணும், இன்டர்பிரேட் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இதெல்லாமே. லாஸ்ட்டில் கன்க்ளூஷன்ஸ் கொண்டு வரணும். ட்ரா கன்க்ளூஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபைண்டிங்ஸ் அண்ட் ப்ரொவைட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் ரெடியூசிங் த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் த ப்ராடக்ட். இப்போ கம்பெனி தயாரிக்கிற ப்ராடக்ட்டுக்கு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க. நாங்கள் இவ்வளோத்தையும் நாங்கள் அக்சஸ் பண்ணிட்டோம், உங்கள் கம்பெனி ப்ராடக்ட்டை நீங்கள் இந்த கம்பெனி ப்ராடக்ட்டை நீங்கள் இப்படி உற்பத்தி பண்ணிங்கன்னா அதுக்கான இந்த ரேடியேஷன்ஸ்லாம் வெளியே வந்துச்சுன்னா அதை நீங்கள் தனியாக பிரித்து கொண்டு வந்து அதை வேறு மாதிரி டிஸ்போசல் பண்ணணும், நிறைய கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இம்பேக்டில் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் இந்த அளவுக்கு இருக்கும், நாங்கள் ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னா நிறைய அதிகமான இம்பேக்ட் இருந்துச்சுன்னா அப்ரூவல் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்து கண்டிஷன்ஸ் கொடுத்து ஃபைனலாக அந்த ரிப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அந்த ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு. அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட்னால என்ன அப்ளிகேஷன்ஸ்? ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஹெல்பிங் டிசைனர்ஸ் கிரியேட் மோர் என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் பை ஐடென்டிஃபை த கீ ஏரியாஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு பெட்டர்மெண்ட்டாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ என்விரான்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அந்தமாதிரி ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு இந்த எல்சியை பயன்படுது. ஏன்னா அதில் தான் ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். Policy making, assisting policy makers in developing regulations and standards that promote sustainable practices. ஸோ இந்த அசஸ்மெண்ட் டேட்டாவை வச்சு தான் கைட்லைன்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதுக்கெலாம் பயன்படுது, பாலிசி மேக் பண்ணுறதுக்கெலாம் பயன்படுது. மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன். ப்ரொவைடிங் டிரான்ஸ்பரண்ட் இன்ஃபர்மேஷன் டு கன்சியூமர்ஸ் அபவுட் த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் ப்ராடக்ட். இப்போது மார்க்கெட் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் தயாரிச்சிட்டாங்க, அதை மார்க்கெட் பண்ணுறாங்க, அதில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு இவ்வளவு இம்பேக்ட் ஏற்படுத்தும்னு டிரான்ஸ்பரன்ஸ் டேட்டாலாம் கொடுக்கறதுக்கு. என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். சப்போர்ட்டிங் கம்பெனிஸ் இன் இம்ப்ரூவிங் தேர் என்விரான்மெண்டல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அச்சீவிங் சஸ்டைனபிலிட்டி கோல்ஸ். ஸோ எல்லா கம்பெனிலுமே தயாரிக்கிற ப்ராடக்ட்டுக்கு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் சர்டிஃபிகேட்டு, EIA சர்டிஃபிகேட், LC அசஸ்மெண்ட், இது எல்லாத்தையும் கடந்து தான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு லோ பர்சன்டேஜில் இருக்கோ அந்த அளவுக்கு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸாக தயாரிக்கணும். ஸோ அது மேனேஜ் பண்ணிக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட், இதில் இருக்கிற குறைபாடுகள், லிமிட்டேஷன்ஸ். டேட்டா இன்டென்சிட்டி. requires extensive data collection which can be time consuming and costly. ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட் தயாரிக்கும் போது அதுக்கு நிறைய டேட்டா வேணும், நிறைய டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுக்குன்னு ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு டயக்ராம் க்ரியேட் பண்ணி ஃப்ளோ சார்ட் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து அனலைஸ் பண்ணி கொண்டு வரது ரொம்ப டைம் கன்சூமிங் ப்ராசஸ், காஸ்ட்லியும் கூட. காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் மாடலிங் என்டையர் லைஃப் சைக்கிள் கேன் லீட் டு அன்சர்டனிட்டி அண்ட் வேரியபிலிட்டி இன் ரிசல்ட். இப்போ ஒரு ப்ராடக்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து எண்டிங் ஸ்டேஜ் வரைக்கும்
ஒரு சார்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அதில் சில டீவியேஷன்ஸ் வரலாம், ஃப்ளக்சுவேஷன்ஸும் வரலாம். ஏன்னா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகலாம், இல்லை கெமிக்கல் காம்பவுண்ட்ஸில் எதனா வேறுபடலாம், எமிஷன்ஸில் வேறுபடலாம். ஸோ ஒரு அன்சர்டினிட்டி ஆகிடும். ஒரு சர்டைனபிளாக நம்மளால் ஃபைனல் சொல்யூஷன் கொடுக்க முடியாது, 100% சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதெல்லாமே இங்கே ஒரு குறைபாடாக இருக்குது. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் definition LCA, main objectives, goal and scope. ஸோ என்ன கோல், என்ன ஸ்கோப் இருக்குன்னு எழுதணும். டேட்டா என்ன கலெக்ட் பண்ணணும், அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எப்படி கிளாஸிஃபை பண்ணணும், எப்படி கேரக்டரைஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கன்க்ளூஷன் கொடுத்துடணும். அப்ளிகேஷன்ஸ், ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், பாலிசி மேக்கிங், மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன், என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். லிமிட்டேஷன்ஸ், டேட்டா இன்டென்சிட்டி, காம்ப்ளெக்சிட்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த எல்சிஏ ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.